ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குலோப் ஜாமுன் தாங்க. குலோப் ஜாமுன் மிக்ஸை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. இப்போது நம்மளுக்கு தேவையான சைஸில் ஏதோ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி ஆயில் போட்டுட்டேன். ஆயில் சூடாகட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, இல்லை ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு ஆயில் சூடாகிடுச்சு. இப்போது நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருக வச்சிட வேண்டாம், கரெக்டான லெவலுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப கருக்கிற வேண்டாம். இதோ இந்த கலரில் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் போட்டு தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு நான் இப்போ 2.5 கப்பு எனக்கு சுகர் எடுத்துக்கிறேன். அது நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம சர்க்கரை பாகில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஊறணும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா திறந்து பாருங்கள். நம்மளுக்கு தேவையான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் என்னோடய வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.